27ஆம் தேதி அன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன பண்ணாருன்னா ஒரு 10 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார் வைஷாலி அப்படின்ற ஒரு செஸ் வீராங்கனைக்கு. இப்போ இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க பயன்படுத்திக்கலாம். அவங்க சர்வதேச போட்டிகளில் அவங்கள போடுறதுக்கு அவங்கள தயார்படுத்திக்கிறதுக்கு இதை அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நம்ம குறிப்பிடத்தக்க விஷயமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த சிடிஎஸ் அப்படின்ற இதன் கீழே ஒரு 20 வயசுக்கு உட்பட்ட தேசிய அளவிலான தங்கப்பதக்கம் வென்றவர்களை தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு 4 லட்சம் வரை அவர்களுக்கு கொடுக்குறார்கள். இது எதுக்காக அப்படின்னா விளையாட்டு சீருடை, அவங்களுடைய உபகரணங்கள் வாங்குதல், அப்புறம் வெளிநாட்டில் ஏதாவது பயிற்சி எடுத்துக்கொள்ளணும்னா அதுக்கு உண்டான செலவு அப்படியாக விஷயங்களுக்காக அதை கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் எம்ஐஎம்எஸ் அப்படின்ற இதில் மேலும் அதாவது அந்த பன்னாட்டு அளவிலான போட்டிகள் அதை நல்லா ஊக்குவிக்கணும் அப்படின்றதில் அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டுக்கு 12 லட்ச ரூபா வரைக்கும் நிதி உதவி வழங்கப்படுகிறது. ஸோ அவங்களும் விளையாட்டு கருவிகள் வாங்குறது, பொருள் வாங்குறது, வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே பயிற்சி எடுத்துக்கிறது, அங்கே போயிட்டு வர்றதுக்கான செலவுகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி எலைட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஒலிம்பிக் போட்டியில் இந்த மாதிரி இன்னும் வேறு சில பன்னாட்டு போட்டிகள் இதிலெல்லாம் யாருக்கெல்லாம் திறமை இருக்கோ, நல்ல ஒரு திறன் இருக்குது, அதில் பங்கேற்று அவங்க விளையாடி அவங்களால பரிசுகள் அள்ள முடியும் அப்படின்றது இருக்கோ அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 30 லட்சம் அப்படின்ற ஒரு நிதி உதவி வழங்கப்படுகிறது. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா செஸ் போட்டிகளில் நல்ல சிறப்பாக விளையாடக்கூடிய வைஷாலிக்கு 10 லட்சம் ரூபாய் இந்த இதில் வழங்கியிருக்கிறார்கள். இது நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தோன்னா எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன பண்ணார்னா மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் ஏழுமலை உள்வட்டம் சூலப்புரம் கிராமத்தில் அன்றைக்கி ஒரு 26ஆம் தேதி மின்னல் தாக்கி ஒரு 4 பேர் உயிரிழந்தார்கள். ஸோ அந்த ஒரு 3 பெண்கள் சம்பவ இடத்துலேயே உயிரிழந்தார்கள். ஸோ அவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கு அந்த சிகிச்சைக்காக இருந்தாங்க. ஸோ இவங்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு தலா ஒரு 4 லட்சம் அப்படின்ற இதில் முதலமைச்சருடைய ஒரு நிவாரணத் தொகையிலிருந்து ஒரு காசோலையை வழங்கினார். 29ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டாக்டர் டிகே பிரபு அவர்கள் ஏற்கனவே உத்தரவு கொடுத்திருந்தார். என்னென்னா இந்த குவாரிஸ் எல்லாம் நல்லா செயல்படுதா, எப்படி செயல்படுது அப்படின்றதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதன்படிவாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு போன வாரம் எல்லாமே அவர்கள் மேற்கொண்ட ஒரு இன்ஸ்பெக்ஷன்ஸ் நிறைய இது பண்ணாங்க. ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து இது பண்ணதில் அவங்க என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது ஒழுங்காக இயங்குதா அப்படின்றது பார்த்துக்கலாம். அதாவது ஒரு கல் குவாரிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் கற்கள் எடுக்கணும் அப்படின்னு இருக்கும். இது கரெக்டாக நடக்குதா, இல்லை எங்கேயாவது அந்த விதிமுறைகளை எங்கேயாவது பின்பற்றாமல் அதுக்கு அதிகமாக எங்கேயாவது எடுக்கிறாங்களா அப்படின்றது. அடுத்தது சேஃப்டி, அதை ஒழுங்காக சேஃப்டியான இதெல்லாமே பயன்படுத்துகிறாங்களா, ஏன்னா சேஃப்டி மைண்ட்ஸ் அனுப்பிக்கும்போது ஒழுங்காக பண்ணணும், அது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை அதிகம் பாதிக்கம் இல்லாமல் எந்த அளவுக்கு எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் இருக்குது, இதெல்லாமே பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இதனோட தொடர்ச்சியாக அவங்க பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 431 கல்குவாரிகள் ஆய்வு செய்யப்பட்டது. அதுலேருந்து ஒரு 185 கல்குவாரிகள் பார்த்திங்கன்னா விதிமீறல்கள் கண்டறியப்பட்டது. அதில் 67 குவாரிகளின் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அபராத நடவடிக்கை எடுக்கப்பட்டு அது இது பண்ணிகிட்ருக்காங்க. மீதி இருக்கிற ஒரு 88 குவாரிகள் இன்னும் அதை பணியினை நிறுத்த அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இன்னும் ஒரு இது என்னென்னா இதே மாதிரி இன்னும் ஒரு மாதத்தில் இன்னும் எல்லாமே ஃபுல்லாக எடுத்துடுவோம் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு 78 இடங்களில் சட்டவிரோதமாக கனிமங்கள் எடுக்கப்படுவது கண்டறியப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உண்டான விஷயங்களும் அதுக்கு உண்டான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த கனிமங்கள் எடுத்து அதை போகக்கூடிய அந்த வாகனங்களில் சோதனை செய்ததில் சட்டவிரோதமான கனிமங்கள் எடுத்து சென்ற ஒரு 469 வாகனங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வருது.
அதே மாதிரி பார்த்தோன்னா சேலம், திண்டுக்கல் மாவட்டங்களில் பட்டா நிலங்களில் அனுமதி இல்லாமல் சுண்ணாம்பு கால் வெட்டி எடுக்கப்பட்ட கனிம வளத்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி திருச்சிராப்பள்ளியில் பார்த்தோம் அப்படின்னா பட்டா நிலங்களில் அனுமதி இல்லாமல் குவாட்ஸ் கனிமம் வெட்டி எடுக்கப்படுறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாமே வந்து இன்னொரு போதிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து இன்னும் இது வந்து ரொம்ப ஒரு நல்ல சிறப்பாக செய்வோம் அப்படின்றதும் ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க. இது நல்ல விஷயம். இது வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு 2 பாயிண்ட் இதுக்கு எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா 29ஆம் தேதி வந்து ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் மினிஸ்டர் திரு ஆர் வினோத் அவர்கள் வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் ஸ்ரீ சிவராஜ் சிங் சௌஹான்ஜி, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஸ்ரீ ராம்நாத் தாக்கூர்ஜி அண்ட் ஸ்ரீ சௌத்ரிஜி, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்ஸ் ஆஃப் அதர் ஸ்டேட்ஸ், இவங்க எல்லாரையுமே வந்து டெல்லியில் நடந்த ஒரு அக்ரிகல்ச்சரர் கான்ஃபரன்ஸ் அண்ட் காரிஃப் கேம்பெயின் 2026 இதில் பார்த்து மீட் பண்ணி பேசினாங்க. ஸோ இதில் அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, தான் வந்து ஒரு தஞ்சாவூர்லேருந்து வரக்கூடிய அப்படின்றத சொல்லிவிட்டு ஃபார்மர்ஸுக்கு நிறைய சப்போர்ட் நம்ம பண்ணணும், கவர்மெண்ட் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னும் ஒரு சில விஷயங்களெல்லாம் அவர் முன்வைத்தார். அதில் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு 93% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 93% ஃபார்மர்ஸ் வந்து யார் பார்த்திங்கன்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் கேட்டகரி தான். அவங்களும் ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது. அதே மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 62% நிலம் வந்து அவங்கக்கிட்ட தான் இங்கே இருக்குது அப்படின்னு. அப்புறம் மேலும் சொல்லுதுன்னா நெல் தான் வந்து இங்கே மெயினாக வந்து அவங்க வந்து அறுவடை செய்கிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்கிற நிலப்பரப்பில் வந்து 35% வந்து நெல்லை தான் வந்து பயிரிடுறாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ஃபார்மர்ஸ் விவசாயிகள் வந்து நெல்லை மட்டும் பயிரிடுறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த நெல்லை சுற்றி இருக்குது. ஆனால் சமீபத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நெல் விதைகளை அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் அவங்க அந்த சப்சிடி கொடுப்பாங்க. அந்த சப்சிடி அந்த மானியத்தை வந்து குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் விவசாயிகள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நெல்லுடைய நெல்லை சார்ந்து இவ்வளோ பேர் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் மனசில் எண்ணிக்கொண்டு ஒரு நல்ல முடிவாக கொடுக்கணும், நீங்கள் வந்து சப்சிடியெல்லாம் மானியத்தெல்லாம் குறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பற்றாக்குறையாக இருக்குது, வேலை செய்கிறதுக்கு லேபர் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிலத்துலலாம் இது பண்ணுறதுக்கு மெஷின்ஸை தான் வந்து நம்பிக்கை இருக்கிறாங்க. அப்போ மெஷின்ஸ் அப்படின்போது நம்ம டிராக்டர் அந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு சப்சிடி வந்து ஒரு 35 வரைக்கும் நீங்கள் 35% வரைக்கும் கொடுங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் 25 அந்த மெஷினரிக்கு வந்து நீங்கள் வந்து 25% தான் நீங்கள் வந்து ஒரு அந்த டிராக்டர் அண்ட் கம்பைன் ஹார்வெஸ்டர்ஸுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை வந்து கொஞ்சம் அதை இது பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 35% வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்று அடுத்ததுன்னு சொன்னோன்னா, இப்போ கரீஃப் சீசன் வந்து தொடங்கும்போது அதனால் வந்து ஃபர்டிலைசர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூரியா, டிஏபி அது வந்து ரொம்ப ஒரு போதுமான அளவு தேவைப்பட வேண்டிய விஷயங்களாக இருக்குது. அது கொஞ்சம் அதோடைய சப்ளை வந்து குறையாமல் பார்த்துக்கோங்க. அது வந்து போதுமான அளவு நமக்கு கிடைச்சாதான் அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா பொட்டாஷு, அமோனியம் சல்ஃபேட்டு, அப்புறம் அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் அதெல்லாமே வந்து கொஞ்சம் விலை கொஞ்சம் ஏறிடுச்சு. அதை கொஞ்சம் திருப்பி அந்த விலையை குறைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு. மேலும் சொன்னது என்ன அப்படின்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து இடம் வந்து ரொம்ப ஒரு பற்றாக்குறையாக தான் இருக்குது. அதான் இடன்றத விட நீர் வந்து என்றைக்கும் ஒரு பற்றாக்குறையாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து மைக்ரோ இரிகேஷன், அதாவது சொட்டு பாசனம் படியாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒதுக்குற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. அதை வந்து ஒரு 90,000 ஹெக்டருக்கு கம்மி பண்ணிட்டீங்க. ஆனால் நம்ம கிட்டத்தட்ட நம்ம கவர் பண்ண வேண்டியது 1.25 lakh ஹெக்டர் இருக்குது ஒரு வருஷமும். அதனால் அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ இது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாடுக்கு இந்த ஒரு ட்ராப்பு அந்த பெர் ட்ராப் மோர் கிராப் ஸ்கீம் அப்படின்ற இதில் நீங்கள் 255 கோடி ஒதுக்கி பண்ணியிருக்கிறத 300 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம பெண்டிங்கில் தான் வைக்கணும்.
அடுத்தது பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஊரில் வந்து இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில் திருவிழாவில் அந்த செவருடைய இடுபாட்டுக்கு அடியில் ஒருத்தர் சிக்கி கொண்டு ரொம்ப பலத்த காயமடைந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து மருத்துவமனைக்கு சென்று இப்போ சிகிச்சை பயனின்றி உயிரிழந்தார் இல்லையா. ஸோ அவருக்கு அவருடைய குடும்பத்துக்கு முதலமைச்சருடைய நிதியிலேருந்து ஒரு 5 லட்சம் வழங்கப்பட்டது. ஸோ இது வந்து நம்மளுடைய நியூட்ரலில் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இதுதான் 31 வரைக்கும் நடந்த விஷயங்கள். அடுத்தது என்ன அப்படின்றத நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். வணக்கம்.